ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise the Lord. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. we praise you praise you praise you. I praise you praise you praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹalleluya. நன்றி அப்பா. லேபாலா தராகா பராபாலா பராகா பராபாலா பராகாவா லேபரா தராஷா தராகா பராபாலா தராகா பரிபாலாபா. ஹalleluya. நன்றி இயேசுவே. ரேபரபரபாலா தரபராகா பராபாலா தரபராகா ஊரா ஃபரா தரபராஷி பராகா பராபாலா தரபரா. ஓ Shantarabaraka baribala darabarama. Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நிறைவான அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, ஆழத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, பரலோக அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நன்றி இயேசுவே. ஹalleluya. உரபரா தரபரா கபரா ஃபலபரா கபரி ஃபலதரபரா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க. உள்ள தாளத்திருந்தப்பா, எங்கோ வாழ்ந்த புறஜாதியாம் என்னை உடைய மந்தைக்குள் இந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டு வந்தீரப்பா. உடைய பிள்ளையாக மாற்றினீரே, உடைய உரிமை சொத்தாக எங்களை மாற்றினீரப்பா. ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறே. சொல்லுங்க. நன்றி. ஆமென். அளவில்லா அன்புக்காக, ஆமென், அளவில்லாத அன்புக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உள்ள தாளத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலன். சொல்லுங்க. சிலுவை எங்களுக்கு தேவ பலன். வாய் திறந்து. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் எங்களுக்கு தேவ பலன். சிலுவையில கிறிஸ்து எங்களுக்காக பட்ட பாடுகள் எங்களுக்கு தேவ பலன். ஆமென். அதுதான் எங்க பலன். சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya.
துன்பங்கள் தொல்லை உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உங்களை தேற்றுகிற நேரம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக, கனமாக, புகழ்ச்சியாய் மாறும். ஆமே. நீங்கள் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை அடித்து எழுப்புவீர்கள். நீங்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். சொல்லுங்க, நாங்கள் ஓடினாலும் இளைப்படையோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஓ பலன் குறைவதில்லை. சொல்லுங்க, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்க, வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. இப்ப நீங்க துதிக்க துதிக்க இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல உங்களை கர்த்தருடைய பலன் நிரப்புது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நிரப்புது. ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். உம்மை தொழுதுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. சொல்லுங்க, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே. சொல்லுங்க, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை இன்னைக்கு யாரெல்லாம் தேடி வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமை உங்களுக்கு காட்ட போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்க்க ஆசையா இருக்கிறீங்க? அவருடைய மகிமை எத்தனை பேர் பார்க்க ஆசையா இருக்கிறீங்க? பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமையை பார்க்க எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்க வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உங்க எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை இந்த நாள்ல சொல்லுங்க, வாயை திறந்து, இந்த நாள்ல நான் பெற்றுக்கொள்வேன், இந்த நாள்ல நான் பெற்றுக்கொள்வேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் மகிழ்ந்து களிக்க வருவோம். ஹல்லேலூயா. உரபரா தரஷா தரபரக பலபரி பலதரபரக பரபா. ஹல்லேலூயா. ரெபரா தரபரஷா தரபி லூஃப்ரோ கஃபரா பலபரக பரி ஃபலதரபி ஷபரக பர. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சொல்லுங்க பயமில்லை,
பாதிப்பில்லை. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையாமே. ஆண்டவருடைய குரல் கேட்கும்போது நம்முடைய உள்ளம் அன்பினால் பொங்குது. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க உள்ளெல்லாம் அன்பினால, அவர் மேல உள்ள அன்பினால பொங்குது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரே பிரகா ஃபரபலா தரபராஷி பரகா பரபலபல லோஃப்ரோகா ஃபரபலா தரபராஷி பரகா பரபலபரிகா பரபா. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். சொல்லுங்க. உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். ஆமென், ஆமென். உமக்காக நான் வாழ்றேன். சொல்லுங்க. ஒரு வாழ்வு அது உமக்காக, உடலெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. நன்றி அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிப்போம். நல்ல ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில் அப்படியே துதிக்க போறோம். ரே பிரகா ஃபரபலா தரபரா ஷபரகபா. அந்நிய பாஷையில பேச 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 ஆமென், எல்லா கட்டுகளும் எரியுது. ஆமென். கர்த்தர் சிலருடைய கட்டுகளை கலர்த்தி விழப்படுகிறார், எரிக்கிறார். எதிரான எல்லா வல்லமைகள் செயலிழந்து போகிறது. ஆமென். ரே பிரகா ஃபரபலா பரகா பரபலா பரகா பரிபலா தரபா. நன்றி அப்பா. உடைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட்டு பொருளை பாருங்கள், அவைகளுக்கே தேவன் முடித்து வைத்தான். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும். காட்டு புல்லுக்கே நான் செய்வேன்னா உனக்கு செய்வது அதிக நிச்சயம். சொல்லுங்க. அதிக நிச்சயம். கர்த்தர் எங்களுக்கு செய்யறது அதிக நிச்சயம். எங்களை மாதிரி யாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களை பார்த்து எங்களை போல யாரும் உடை உடுத்த முடியாது. அவர் நம்மை அழகு பார்க்கிற தேவன். ஆமென். உடுத்திவித்து அழகு பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். அதற்காக தான் அவர் சிலுவையில ட்ரெஸ் கூட இழந்துட்டார். ஹல்லேலூயா. நம்மை உடுத்திவித்து அழகு பார்ப்பதற்காக அவர்கிட்ட இருந்த அந்த கடைசி அந்த ட்ரெஸ் கூட அவர் சிலுவையில இழந்துட்டு ஒன்றுமில்லாதவராக தூங்கினார். ஹல்லேலூயா. உங்களை அழகாக்குவதற்கு, நம்மை அழகாக்குவதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர். சொல்லுங்க. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசையா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. பரக பரபல பரக பரபரதர. ஹல்லேலூயா. மேல் வீட்டறையில் வாசம் செய்தி, மேகங்கள் நடுவிலும் பலிபீட நெருப்பில் வாசம் செய்தி, என் உள்ளத்தில் வாசம் செய்யும். ரெண்டு கரங்களை வேத்தி அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. மீண்டும் அல்லேலூயா. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை. ஆராதனை. மீண்டும் ஆராதனை. 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 நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க இல்லாத
ஒரு நாட்கள் எங்களுக்கு அது நாளே கிடையாதுப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. சொல்லுங்க அவரை பார்த்து, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, உள்ள தாளத்துக்கு நன்றி அப்பா. ஓ உலபரதர ஷிபரக பரஃபல பரிக பபி அனிபாசல லெப்ரக ஃபரபல தரபரக பரஃபல பரி பல துரபா ரெஃப்ரோக ஃபரத ரஷதர பரக பல ஃபரி பல தரக பரஃபல தரக lebroka fare bala tara baraka bari fala tara barasha taraka bara fala ba nandriya pare braka fara bala tara baraka ba. Thank you Lord. Re braka fala baraka bari fala tara barashi baraba. Oh nandri Yesuve. Hallelujah. Re braka fara bala tara barashi baraka bara fala baraba. Hallelujah. Re braba tara barashi baraka bara fala bari bala daraka. Ruvroshi braka fara bala dara bori baka bari bala tura baraka bari bala daraka. Ora braka papa பீகார்ல இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, இந்த நாள்ல பீகார்ல நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய சித்தம் நிறைவேறட்டும். சொல்லுங்க வாயை திறந்து, உங்க சித்தம் மாத்திரம் பீகார்ல நிறைவேறட்டும் அப்பா. அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்கப்பா. மதவாதம் எரியட்டும். மத சார்பற்ற அரசு வரட்டும் அப்பா. மத சார்பற்ற அரசு வரட்டும். ஜெபமனுங்க பாரத்தோட. இந்த நாள்ல அந்த பகுதியில பீகார்ல நல்ல ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு சமீபத்துல கூட 5 லட்சம் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரப்போற ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஆட்சியா இருக்கட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ ஜனத்துக்கு ஆதரவான ஒரு ஆட்சி வரட்டும், பீகார்ல வரட்டும் அப்பா. பாரத்தோட ஜெபிக்கிறோம். ஜெபமனுங்க. இந்த முறைகேடு அங்க நடக்க கூடாது. தூதர்களை அனுப்புங்கப்பா. பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்புங்க. பாதுகாப்புக்கு தூதர்களை அனுப்புங்கப்பா. லோ பிராக்கா ஒரு ஓட்டு கூட தவறாக போக கூடாது, தவறாக போக கூடாது. பிராக்கா ஃபரபல தரபரஷி பரக பரஃபல பரிக பலபா லோ ஃப்ரோகா ஃபரபல பரிக பரபா. அக்கினியை போடுங்க. பீகார்ல அக்கினியை போடுங்க. லெஃப்ரோகா ஃபரபல பரி பல தரபரபரி பல தரபரிக பா. தெலுங்கானால ஒரு தொகுதியில் நடக்கிற அந்த இடைத்தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இந்த முறைகேடு இந்த நாள் நடக்க கூடாதுப்பா. இப்படி சித்தம் நிறைவேறட்டும். சொல்லுங்க, இப்படி சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில உங்க சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே அப்பா பிதாவே. அப்பா அப்பா பிதாவே. அப்பா நாமே நன்றி அப்பா. இந்த நாள்ல தமிழ்நாடு முழுவதும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு போராடுறாங்க. எஸ்ஐஆருக்கு விரோதமாக அவங்க போராடுறாங்க. அந்த போராட்டத்துல தேவக்கரம் கூட இருக்க முடியாது. ஜோமணி இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தடை செய்யப்படணும். மக்களுக்கு விரோதமான செயல்கள் இன்னைக்கு தடை செய்யப்படணும். ஜோ பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ராபா ராகாபா ராபா லாபா ரீகாபா யுத்தம் பண்ணுங்க. லெப்ராகாபா ராபா இயேசுவின் நாமத்தை தடை செய்யப்படுவதாக, தடை செய்யப்படுவதாக. எல்லா சூழ்ச்சிகள், சத்துருக்களின் சூழ்ச்சிகள் செயலிழந்து போட்டு முறியடிக்கப்படுவதாக. சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதாக. தமிழ்நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை இந்த எஸ்ஐஆர் தடை செய்யப்படுவதாக. சொல்லுங்க,
இயேசுவின் நாமத்தை தடை செய்கிறோம். சொல்லுங்க, வாயில் அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, வாயை திறந்து. தடை செய்யப்படுவதாக. போராடுற பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலை நேரம் அழுக என்றான், காலை நேரம் ஆனந்தமே, நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாளெல்லாமே. நொடி பொழுது உந்தன் கோபம் தயவோ வாழ்நாளெல்லாம். ஆமென், ஆமென். மாலை நேரம் அழுகின்றான், காலை நேரத்தில் ஆனந்தம். ஹல்லேலூயா. தேசத்துல ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. தேசம் மகிழ்ச்சியா இருக்கட்டும். தேச மகிழ்ச்சியினால் நிரப்புங்கப்பா. இந்த நாள்ல கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னையில நிறைய இன்னைக்கு பெண்களுக்காக, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சிவப்பு நிறத்துல ஒரு அவங்க அந்த வாகனங்களை விட்டுருக்காங்க. அதுல பெண் போலீஸ் தான் அதுல போவாங்க. இன்னைக்கு பாதுகாப்புக்காக தமிழ்நாடு ரோந்து வாகனங்கள் அவங்க இன்னைக்கு புதுசா வெளியிடுறாங்க. அந்த காரியத்துல தேவ கரம் கூட இருக்கும்படியா ஜெபிப்போம். அப்பா, அந்த காரியத்தினுடைய கரம் கூட இருக்கு. அப்பா, கவர்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கரம் கூட இருக்கட்டும். கம்ப்ளீட்டா அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான எல்லா குற்றங்கள் இல்லாம போட்டீங்க. தமிழ்நாட்டுல தேசத்துல இல்லாம போட்டும்பா, இல்லாம போட்டும். பாதுகாத்துக்கோங்க டாடி, பாதுகாத்துக்கோங்க டாடி, பாதுகாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட குற்றங்கள் இனி தேசத்துல நடக்க கூடாதுப்பா. பெண்கள், வாலிப பெண்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். பெண்கள் தவற தனியா வெளியே போக கூடாதுப்பா. அப்பா, பரிசுத்தமா காத்துக்கொள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் கிருபை கொடுங்க டாடி. டெல்லியில இப்போ இன்னைக்கு ஒரு கார்ல குண்டு வெடிச்சு 8 பேர் அங்க மரிச்சிருக்கிறாங்க. அந்த தீவிரவாத வேரோடு அழியணும். ஆமென். தேசத்துல தீவிரவாதம் அழியணும். அதுக்கு பின்னாடி நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. தீவிரவாதத்துக்கு பின்னாடி இங்க பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு கொடுமையான ஒரு நாட்களுக்குள்ள இருக்கிறோம். டாக்டர்ஸ் மனுஷங்களை உயிரை காப்பாத்துறதுக்கு தான் அன்னைக்கு மருத்துவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்களை கொல்றதுக்குன்னே வர்றாங்க. இப்படிப்பட்ட பொல்லாத டாக்டர்ஸ், அந்த தொழில் இருக்கிறவங்க, அந்த தொழில இருந்து கர்த்தர் அகற்றும்படியா ஜெபம். தேசத்துல தீவிரவாதம் ஒழியணும், தீவிரவாதம் அழியணும். ஜெபம். இயேசுவின் நாமத்தாலே எங்கள் தேசம் பாதுகாக்கப்படணும். ஆமென். எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படணும், எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படணும். நோய் இல்லாத தேசமா எங்கள் தேசம் மாறணும். சொல்லுங்க, வாயை திறந்து. யெகோவா ராஃபா, தேசத்துல சுகத்தை கட்டளிடணும். ஆமென். ஜெபம். இன்னைக்கு தேசத்துல வியாதி பெருகிட்டு, கேன்சர் பெருகிட்டு, கேன்சர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சுகர்ல 2 இடத்துல இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இல்லாம போனோம். வியாதி இல்லாத பாரதமா எங்கள் தேசம் மாறணும். வியாதி இல்லாத தமிழ்நாடா எங்கள் தமிழ்நாடு மாறணும். உணவுல இருக்கிற கலப்படங்கள் இல்லாம போனோம். மக்களுக்கு எடுக்கிற அப்படிப்பட்ட உணவுகள் தடை செய்யப்படணும். மக்களை கொல்ற இப்படிப்பட்ட மருந்துகள் தடை செய்யப்படணும். ஜெர்மனி வறுமையே இல்லாத தமிழ்நாடு, வன்முறையே இல்லாத தமிழ்நாடு. சொல்லுங்க, வறுமையே இல்லாத தமிழ்நாடு, வன்முறையே இல்லாத தமிழ்நாடு. ஒரு ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை பொழியணும். என் தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலி நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின்
வாசடி நின்று வறுமையே குரபர தரபர சிபர கரபல தர கபரபல வன்முறையே இல்லாத தமிழ்நாடு நீதியும் நேர்மையும் தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு. ஆமென். இப்படிப்பட்ட தமிழ்நாடாக நம்முடைய தமிழ்நாடு மாறணும். நம்முடைய தேசம் மாறணும். நீதி நிறைந்த தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். அன்புள்ள தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். ஒற்றுமையான தேசமாய் மாறணும். ஹல்லேலூயா. மதவாதம் இல்லாத தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, விபச்சாரம், விபத்துகள், தற்கொலைகள் இல்லாத தேசமாய் நம்முடைய தேசம் மாறணும். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, அப்பா எங்க தேசம் மாறணும். நாங்க பாரத்தோட ஜெபிக்கிறோம். எங்க தேசம் சுத்தமாகணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கு எங்கள் தேசம் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஒரு கலங்கரை விளக்காய் மாறணும். ஜெபமனுங்க. எல்லா பெத்த உண்டு பண்ற ஆவிகள்லாம் ஏறியேட்டும். தற்கொலை ஆவிகள்லாம் ஏறியேட்டும். கொலைகார, விபச்சார, வேசித்தன ஆவிகள்லாம் தேசத்தை விட்டு அகற்று. எரிஞ்சு போட்டு ஃபயர் அக்கினி இறங்கட்டும். ஹalleluya re bara bara tara baraka bara fala dara bari bala dara ba ஓரபா. மந்திரவாதம் அழியணும். இங்க தேசத்துல மந்திரவாதம் இருக்க கூடாது சொல்லுங்க. இந்த மந்திரவாத தொழில்கள் வேரோடு அழியணும். அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற இப்படிப்பட்ட மந்திரவாத தொழில்கள் வேரோடு அழியணும். மந்திரவாதிகள் மனம் திரும்பணும். மந்திரவாதிகள் தங்கள் தொழிலை விட்டு மனம் திரும்பணும். சொல்லுங்க, மனம் திரும்பணும். ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க டாடி. ஹல்லேலூயா. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். ஆமென். தேசம் முழுவதும் அப்பாவுக்கு சொந்தமா மாறணும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமென். தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். நம்முடைய பிரதமர் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், குடியரசுத் தலைவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்கள பாதுகாக்கணும். அவங்களுக்கு ஆமென் நல்ல சுகத்தை கொடுக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் நல்ல சுகத்தை கொடுக்கணும். நம்முடைய பிரதமர் அவர் யாரா இருந்தாலும் அவர் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அவர் ஒவ்வொரு தேசமாய் நம்முடைய நாட்டுக்காக போகும்போதும் தேவன் பாதுகாக்கணும். நல்ல சுகத்தை கொடுக்கணும். அப்படி முதல்வருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்கள் நல்ல சுகத்தை, நல்ல பாதுகாப்ப தேவன் கொடுக்கும்படி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ரபா ராகா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆளும் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க. ரீபா ராகாபா தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அப்பா ஒவ்வொரு எங்கள் தேசத்துல எடுக்கிற ஒவ்வொரு திட்டத்திலையும் ரோடு போடனாலும் சரி, எந்தெந்த காரியங்கள் மக்களுக்காக செய்யறாங்களோ அந்தந்த காரியத்திற்கு தேவைகளை சந்திங்கப்பா. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்கப்பா. தேவைகளை சந்திங்க. அந்த காரியத்துல எல்லாம் எந்த ஊழலும் நடக்க கூடாதுப்பா. கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு மக்களுக்காக ஒதுக்குற அந்த நிதி சரியான மக்களுக்கு சரியான முறையில சென்றடையணும். ஆமென். இடையில எவனுமே அத ஊழல் பண்ணிடக்கூடாதுப்பா. தடுத்து நிறுத்திருங்க, பாதுகாத்துக்கங்க, யுத்தம் பண்ணுங்கப்பா. ராக்காபா ரோடு இன்னைக்கு பாலங்கள் போடுறதுல அந்த முறைகேடு பண்றனால அது ஸ்ட்ராங்கா எல்லாம் எத்தனையோ பேர் அது இடிஞ்சு விழுந்து மறிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இரத்த பலிகள் தேசத்துல. இதுக்கெல்லாம் காரணம் சிலருடைய பண ஆசை. அப்படிப்பட்டவர்கள் அகற்றி போடுங்க டாடி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ரெப்ரகா பரபல தரபரக பரபல தரபர ஷபரகபல. பயப்படாதே, வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே
ஸ்தோத்திரம். சொல்லுங்க. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா ஏதும் நேரினா என் தடை முடியும் எண்ணி நீரே. அவர் அறியாமல் எது வரா. நீரறியா ஏதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு தீரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு தீரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதாய் எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதாய் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நட. அப்படியே உங்க ஜெப குறிப்புகள் எல்லாம் அப்படியே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். ஆமென். இப்ப ஜெபிக்கிற அப்பா, எழுதுகிற மனசுல நினைக்கிற, வாயை திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்கப்பா. எல்லா வேதனை மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், சொந்த வீடு கிடைக்கட்டும், சொந்த வாகனம் கிடைக்கட்டும், என்னென்ன விரும்புறாங்களோ கிடைக்கட்டும்பா. சரீரத்துல ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜீவன் அழியாம இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல ஜீவன் அழியாம இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன், நரம்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். மறைவான கண்ணிகளை அறுக்கிறோம், எரிக்கிறோம். மந்திரவாதங்கள் எரியட்டும். ஓ, சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லையோ சமாதானம் உண்டாகட்டும். ஒரே சண்டையா இருக்குன்னு கலங்குறீங்க, இன்னைக்கு கர்த்தர் யெகோவா ஷாலோம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறாரு. பெற்றுக்கோங்க. நன்றி அப்பா. பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம், ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம். மிராக்கிள் மணி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருக்கட்டும், ஒவ்வொரு அக்கவுண்ட்ல வந்து சேரட்டும். நல்ல ஜோமனுங்க. ராபாரா வாகனம் வாங்கின தேவையான பணத்தை கத்தர் கொடுக்கிறாரு, உங்க கையில கொடுக்கிறாரு. பெற்றுக்கோங்க. வீடு மனை வாங்க, பட்டா வாங்க, எல்லாத்தையும் கத்தர் தேவைகளை சந்திக்கிறார், சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறார், தடைகளை உடைக்கிறார். தடைகள் உடையுது. நன்றியப்பா. நன்றி இயேசுவே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. அந்த நாள்ல இணைந்து ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உயர்த்தின பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் மாறட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. இந்த ஜனங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, உணர்த்துங்க, கற்றுக் கொடுங்கப்பா. கற்றுக் கொடுங்க. ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஆமென். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நன்றி அப்பா. ரபரகா ஃபரபலா தரபரா ஷிபரகா பரா பிரபரா துரபரா ஷிபரகா பரா ஃபலபரி பலதரக் ரிஃப்ரபரா ஷிபரகா ஃபலபரி பரக். ஓ
நன்றி அப்பா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் நற்தெபரால் பெண்கள் ஜெபத்துக்கு ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஹல்லேலூயா நாம் இந்த தெபரால் பெண்கள் ஜெபத்திலே நாம் தியானிக்குமையாக எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிகளிடம் ஹல்லேலூயா 8ஆம் அதிகாரம் ரோமர் 8லிருந்து சில காரியங்கள் நம்ம வேகமாக தியானித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 8 ஹல்லேலூயா 13ஆம் வசனத்திலிருந்து ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கின்ற அதற்கென்று நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த 8ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக இந்த ஆவியின் காரியங்களும் மாம்சத்த காரியங்கள் குறித்து அழகாக விளக்கி பேசுவார். ஹல்லேலூயா. அந்த 8:1 கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியினாலே நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்ம ஆவியானுடைய நடத்தல நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி வாழ கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. ஆவியானுடைய சித்தத்தின்படி வாழ. ஹல்லேலூயா. அவர் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் ஹல்லேலூயா அவர் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் அதற்கு நம்ம விட்டு கொடுத்து என்னை பஸ்தப்படுத்துங்க என்று ஒவ்வொரு நொடியும் ஹல்லேலூயா ஒவ்வொரு நொடியும் நம்ம சுத்திகரிப்பு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தால் என்னை கழுவுங்க என்று ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்தவ ஜனங்கள் கண்களில் காதுகளில் கைகளில் அப்பா உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள் பேசக்கூடாது, நினைவுகள் இருக்கக்கூடாது, கண்கள் சுத்தமாக பார்க்கணும். ஹல்லேலூயா. காதில் உமக்கு பிரியமானதாக தான் கேட்கணும், கைகள் உமக்கு பிரியமானதாக செய்ய வேண்டும், காலில் உமக்கு பிரியமானதாக நடக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் ஹல்லேலூயா நாம் செய்தால் நாம் என்ன செய்வோம்? பிழைப்போம். ஹல்லேலூயா. ஆவியினாலே நாம் என்ன செய்யணும்? சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் மாம்சத்தின் காரியங்களே நம்மால் நம்முடைய சொந்த பலத்தினால் மனித பலத்தால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாத, ஆனால் ஆவியானுடைய துணை கொண்டு ஹல்லேலூயா என்னை பலப்பற்ற கிறிஸ்துனால் நான் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. நான் பாவத்தை சாபத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேதனைகளை கவலைகளை கடைசி காலங்களில் பிசாசானான் ஹல்லேலூயா எல்லோருக்குள்ளும் ஒரு செய்கின்ற கொடுக்கின்ற ஒரு ஆயுதம் டிப்ரெஷன், மனநோய். ஒரு காரியம் யாராவது ஏதாவது சொன்னால் அதே நினைத்து சிந்தித்து புலம்பது, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு வேதனை நம்முடைய வாழ்க்கை வரும்பொழுது எல்லார் வாழ்க்கை குறைவுகள் உண்டு. ஆனால் தேவன் தன் மகிமையில் அதை நிறைவேற்ற மாற்றுவார். கவலைகள், பாடுகள், இழப்புகள் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாமே உண்டு, வியாதிகள். ஆனால் அதே நினச்சி புலம்பினா நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போகும், நம்முடைய சிந்தை கெட்டுப்போகும். கவலைப்பட்ட சுகர் போகும், கவலைப்பட்ட அல்சர் வரும், கவலைப்பட்ட ஹார்ட்டுக்கு நல்லா இப்படிப்பட்ட பல வியாதிகளை தாங்களாகவே நினைத்து எத்தனையோ ஆண்டு நல்லது பண்ணியிருப்பா, எத்தனையோ நல்ல காரணம் வாழ்க்கை நடந்திருக்கோம். அதை நினைக்காம ஏதோ ஒரு விஷயத்தை யாராவது ஏதோ சொல்லிட்டா, ஏதோ தவறாக பேசிட்டா, தவற புரிந்து கொள்ள தவறாக பேச அதே நினைக்கிறாங்க. இன்றைக்கு பிசாசு அதை எடுத்துக்கொண்டு ஜெபிக்க விடாமல் ஜெப நேரங்கள் அந்த சிந்தனையை கொண்டு வந்து ஜெபத்தையே தடை செய்கிறாங்க. ஒரு பக்கம் சோர்வுகள், ஒரு பக்கம் அசதிகள், ஒரு பக்கம் ஜெப குறைவுகள். இந்த கவலைகளான ஜெப குறைவு, இந்த அசதினால, இந்த சோர்வினால சரீரப்பிரகமாக ஒரு பக்கம் பார்த்தா வேலை 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 என்று வேலைக்கு ஓட வைத்து ஜபத்தை உட்காராம பண்ற பிசாசு. இன்னொன்று அதிகமாக களியாட்டங்கள் கடைசி காலங்களில் பெருகி கொண்டு விட்டு நிறைய கொண்டாட்டங்கள், எங்கு பார்த்தாலும் டே நைட்டாக விடிய லைட் போட்டு இரவு பகலாக மாற்றுறாங்க. நிறைய இடங்களில் கிளப்கள் அங்கு சென்று தன்னுடைய ஆத்மா தீட்டுப்படுத்தி சரீரத்தை தீட்டுப்படுத்தி நிறைய வாலிப பெண்களும் ஆண்களும் இடறி போகி ஜெப வாழ்க்கை இல்லாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியலுக்கு தன்னை விற்று போட்ட கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையில் கர்த்தர் நம்ம கூட பேசின்றார். நாம் மாம்சத்தினை பிடித்த ஒரு நாள் அழிந்து போம். பாவத்தின் சம்பளம் மரணம். யாராக இருந்தாலும்
அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா, பரிசுத்தமாகுதலுக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன். நம்ம பரிசுத்தமாகனா தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அங்கே போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தில் தேவனுடைய நீதியின் வாசமானவர்கள், அதே போல பூர்ணமாக்கப்பட்ட நீதிவான்கள் மட்டும் வாழ்ந்த இடம். அங்கு புகழும் அவரை போல் மாறிடும். அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவி என்று சொல்கிறது அல்லேலூயா வேதம் செய்கிறது. அவரால் மாத்திரம் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். அல்லேலூயா. அழகாக ஃபாதர் படார். அல்லேலூயா. அக்னியாக நீங்கள் வாங்க, ஆவியாருங்க, சரீரத்தின் தீய செயலே சாகடிக்க நீங்கள் வாருமையா என்று பாடுகின்றார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த அக்னி நமக்குள்ள இறங்கிருங்க, அபிஷேகத்தை நிரம்ப. ஏதோ சபைக்கு போகிறோம் 10 நிமிஷம் காமனால பேசலாம் என்று இல்லை. பரிசுத்தாவியில் நடத்தப்படுறது என்பது அல்லேலூயா அந்நிய பாஷை பேசுறது மாத்திரமல்ல, நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய சரீரங்கள், நம்முடைய இருதயங்கள், சிந்தனைகள் எல்லாமே அவரை போல் மாறிடும். நாம் அவர் போல ஒரு நாள் மாறினால் மாத்திரமே அல்லேலூயா ஆண்டுடைய வருகையில அவரை போல மாறி அவருடைய கூட வாழ போகும். அப்போ அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை, அவருடைய இயல்பு நமக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷன் அவரை போல் மாறிக்கிட்டே இருக்க வேண்டும். தேவனோட நெருங்க நம்முடைய சுபாவம், நம்முடைய எல்லாமே அவரை மாறிவிடும். அவர் எப்படி இந்த பூமியில் இருந்தாரோ, அவர் எப்படி இருக்கின்றாரோ, இப்பொழுது எப்படி இருக்கின்றாரோ, அவரை போல் நாம் வாழ மாறதான் நாம் அழைக்கப்பட்டு உள்ளோம். அதற்கென்றே அல்லேலூயா கர்த்தர் நமக்கு நித்தியஜனை கொடுத்தல. அதற்கென்று அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுவது என்பது ஒரு பக்கம் ஜெபிப்பது, ஒரு பக்கம் துதிப்பது, ஒரு பக்கம் மன்றாடுவது, ஒரு பக்கம் அல்லேலூயா நம்முடைய யாகங்களை தெரிவிப்பது, அதே போல நம்முடைய சுபாவத்தை மாற்றுது, ரகசியம் வெளிப்படும், அல்லேலூயா கட்டுகள் உடையும். அதுக்கு இதெல்லாம் தாண்டி அந்நிய பாஷை ஜெபிக்க துதிக்க அவருடைய சுபாவம் நமக்குள்ள இறங்கி வரும். அல்லேலூயா. ஆவியானுடைய நடத்துதல நம்ம அதிகமாக உணர்வோம். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு நொடியும், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு செகண்ட்ஸ் அல்லேலூயா நாம் அவருடைய வழிநடத்தலை உணர வேண்டும். அல்லேலூயா. அப்படி உணர்ந்தால்தான் நாம் யார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு அடுத்த வசனத்திலே இப்படியாக வேதம் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்கள் அவர்கள் தான் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் யார் என்று நாம் வெளிப்படையாக பார்த்தா தெய்வ சித்தத்தை மாத்திரம் செய்வாங்க, தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துவாங்க. எதை செய்தாலும், புசித்தாலும், குடித்தாலும், நின்றாலும், அல்லேலூயா நாம் சாப்பிட்டாலும் தேவனின் நாமத்தை மகிமைப்பட்ட வேண்டும். இதுக்குன்னு தான் கர்த்தர் அழைத்தார். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஈஸியாக கடலையெல்லாம் கண்டுகொள்ளலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் அந்நிய பாஷையில் பேசுறது மாத்திரமல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். தேவனுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு வேண்டாம் போகிறதுக்கு மனசு வேண்டும். தேவன் அனுமதிக்காத காரியங்களை விட்டு விலக ஓட நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் மைண்ட், ஸ்டெடி மைண்ட் வேண்டும். அல்லேலூயா. தெய்வத்துக்கு அர்ப்பணித்து அல்லேலூயா தேவன் சொல்கின்றதை செய்யவும் ஒரு பலம் வேண்டும். தேவன் செய்ய வேண்டாங்கிறதையும் ஒதுக்குறதுக்கும் ஒரு மைண்ட் ஸ்ட்ராங் வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் ஆவியில் ஒரு நிச்சயத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார். கன்ஃபர்மேஷன் ஆவியில் உண்டாக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் தண்ணீரில் மூழ்கி எடுத்த ஞான ஸ்நானம், அந்த தண்ணீர் நமக்கு சாட்சி சொல்லும் நாம் தேவனுடைய பிள்ளை என்று. அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் நமக்கு சாட்சி சொல்லும் நாம் தேவனுடைய பிள்ளை என்று. நமக்குள்ள உள்ள ஆவியானவர் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் நாம் அவருடைய பிள்ளை என்று. நம்முடைய ஆவியிலே ஒரு சாட்சி உண்டா, நமக்கே குற்றமன் சாட்சி இல்லாமல் நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாம் என்று அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே முதலாவது வரும். அல்லேலூயா. தேவன் ஆவியிலே உலகம் எப்படினாலும் பேசலாம், வெளிப்பிரகாரமாக முகத்தை பார்த்து எப்படினாலும் நியாயந்திருக்கலாம், உலகம் பேச நீங்கள் கொல்லப்படக்கூடாது. ஆனால் ஆவியில் ஒரு கன்ஃபர்மேஷன் அல்லேலூயா ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாங்களோ அவங்களுக்கு ஆவியானுடைய மேன்மை தெரியும். ஆவியானவர் தூஷிக்க மாட்டாங்க. ஆவியின் அனுபவங்களை, வேத வசனங்களை, ஊழியக்காரங்களை தரம் தாழ்த்தி விமர்சிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க உன்னத ஆவிக்கிற அனுபவம் உள்ளவங்க, கண்டிப்பாக தேவனை போல் உள்ளவங்க. அல்லேலூயா. இப்படி குற்றங்கள் நினைச்சு வாங்க மாட்டாங்க, ஊதி பெருசு பண்ண மாட்டாங்க, ஒருத்தரை பற்றி என்னோட போய் கோல் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருத்தரை குற்றப்படுத்தி அப்படிப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஆவியில் நடத்தப்பட செய்ய மாட்டான். ஏனென்றால் தேவனுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தை அடியில் ஆழத்தில் போடுவார். சமுத்திர ஆழம் என்றால் மனுஷங்க போக முடியாத ஆழங்கள்.
ஹல்லேலூயா. யாருமே அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் இருப்பார். தேவன் ஹல்லேலூயா குற்றமில்லாத எண்ணுகின்ற காரியங்களை இங்கே மனுஷங்க தான் செய்தா அதுக்கு ஆண்டுகிட்ட போய் ஒரு லாயரை இருந்து வழக்காடாங்க, தான் நீதி நியாயத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் பிறர் ஏதாவது செய்தால் எல்லோரும் மனுஷ சுபாவம், எல்லோரும் எதிர்ப்பாங்க. ஆனால் பிறர் செய்தால் பிறர் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு ஜட்ஜா மாதிரி உடனே நியாயத்திற்கு கொடுக்காங்க. நீ இந்த பாவம் இவன் செய்கிறான், இவன் செய்கிறா, இவன் நரகத்தான் போவாங்க என்று. இப்படிப்பட்ட சுபாவங்கள் தேவன் சொல்லவே இல்லை. எந்த மனுஷனும் தன்னுடைய துன்மார்க்கமாக கெட்டது தேவனுடைய சித்தமல்ல. அவன் மனம் திரும்புவதற்கு பல நேரங்களை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். பல வழிகளை பல நேரங்களை அவர் கொடுத்து பல வழிகள் மூலமாக, பல வசனங்கள், பல தாசர்கள் மூலமாக இடைப்பட்டு கொண்டே அந்த மனிதன், அந்த மனுஷமாருக்கு அவர் ரொம்ப நீடிய பொறுமையாக இருந்து எப்படியாவது தன்னிடம் வர வேண்டும் என்று அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். இல்லையா? நீதிமான் நீதி செஞ்சுட்டே அந்த ஆண்டவருடைய பாதி விட்டு திரும்பி விலகி போகி துன்மார்க்கம் வாழ்ந்தா அவன் செஞ்ச நீதி அவனை தப்பிக்காது. அவன் அன்றைக்கு கரண்ட் எப்படி இருக்கான்னு அப்படிதான். அல்லேலூயா. அதே போல துன்மார்க்கம் எவ்வளோ துன்மார்க்கம் செஞ்சாலும் ஒரு நிமிஷம் ஒரு வேலையில ஒரு நேரத்தில் திடீரென்று மனம் திரும்பி நான் செய்த தவறு ஏசப்பா என்னை மன்னிங்க, ரத்தத்தால கழுவுங்க, என்னை உங்கள் பிள்ளையா மாற்றுகிண்டு அந்த துன்மார்க்கத்துக்கு மனம் திரும்பி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டான். அவன் துன்மார்க்கம் பண்ணா இவன் எனக்கு வேண்டாம் என்று அவன் சொல்ல மாட்டாரு. திரும்ப அந்த மகனை மகளை மீட்டு எடுத்து ரத்தத்தால கழுவி புதிய சிருஷ்டியை மாற்ற கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. யாரை மாற்ற வேண்டும், யாரை அழிக்க வேண்டும் என்று, யாருக்கு கிருபை கொடுக்கணும், யார் கொடுக்கக்கூடாது என்று தேவனுக்கு தெரியும். அது தேவனுடைய அளவுகோல். அல்லேலூயா. அதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நாம் ஒன்று செய்யலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், திறப்பில் நிற்க வேண்டும். நம்ம வேலை அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டு அறியணும், ஆண்டை தொடுதல் அவங்க உணர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. கிரியை செய்த தேவன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டால் இப்படி சக மனுஷர் மேலே கசப்பு இருக்காது. சக மனுஷரை பதவிக்காக, பணத்துக்காக அவங்கள கொலை செய்ய மாட்டான், வஞ்சிக்க மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம். தேவனை போல் இருந்தால், தேவனுடைய சுவா நமக்குள் இருந்தால், நம்முடைய போல் நாம் நேசிக்கிற போல பிறரை நேசிக்கிறது இருக்கும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் 90% தேவனுடைய அன்பு இல்லை. கிறிஸ்தவ மதமே காட்ஸ் லவ் தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பூமியில் வாழும் பொழுது கூட பாவியாக உள்ளவங்க கூட அதிகமாக இருந்து அவங்க பாவத்தை அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள மாற வச்சு அவங்க வாழ்க்கையை மாட்டார். ஆனால் இன்றைக்கு அப்படி ஏதாவது பாவம் பண்ணால் உடனே நியாயத்திற்கு கொடுக்காங்க. தேவன் அவங்களோட கூட இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவங்களுக்கும் ஆண்டு இருக்கும். தெரியாமையா உணராமையா இருப்பாங்க. அவங்க கர்த்தர்கிட்ட பேசாமையா கர்த்தர் தேவன் அவங்களோட கூட நடத்தாமல் இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்தாமல் இருப்பாங்க என்று அந்த உணர்வில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த கிறிஸ்தின் அன்பு இல்லை. ஒரு மனுஷன் பிரஜாதி ரசிக்கப்பட்டு அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் தேவனுக்குள்ள வந்த ஒரு சபைக்குள்ள வந்த ஒரு அந்த மனுஷனை பண ரீதியில், ஸ்டேட்டஸ் ரீதியில், அழகு திறமை ரீதியில், குடும்ப சூழ்நிலை ரீதியில் சபைக்கு வந்த குடும்பங்களை காணிக்கப்பட ரீதியில் பார்த்து பேசி நிறைய விசுவாச ஜனங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள நடக்கின்ற அருவருப்புகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை ஊழியக்காரங்க விசுவாசிகள் சக விசுவாசிகள் பண்ணுறதை தூசிக்கிறாங்க, ஒருத்தங்க கெடுக்கிறாங்க, அவங்கள வஞ்சிக்கிறாங்க. இப்படி காரியங்களை பார்த்து அவங்க பழைய காரியத்துக்கு திரும்பி போகிறாங்க. அவங்க பழைய மதத்துக்கு, பழைய இடத்துக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் ரட்சிப்பு இழந்து பின்வாங்கி போனதுக்கு மெயின் காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் ஆவினால் நடத்தப்பட அனுபவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத, பிறரை எப்போவுமே குறை கூறிக்கொண்டு வசைபாடிக்கொண்டு தான் மட்டும் நீதிமான் என்ற சிந்தனையோடு கூட இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களால் கிறிஸ்தவ சாம்ராஜ்யமே சிதைக்கப்படுகிறது. பிசாஸ் தன்னுடைய பிசாசினால் தான் ராஜ்யத்தை சிதைக்க மாட்டான். ஆனால் தேவ பிள்ளைங்களே இன்னைக்கு என்ன செய்றாங்க, சிரித்து கொண்டிருக்காங்க, கொஞ்சமாக சதைக்கிறாங்க. அவர் கிறிஸ்து மூளைகள், அவர் தான் கட்டி எழுப்பின்றார். ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் தன் கைகளினாலே இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து போடுறாங்க. பலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கண்டிப்பாக நியாயத்தை கொடுப்பார். ஒரு ஆத்மாவை தேவன்கிட்ட கொண்டு வருவது எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ கடினமாக இன்றைக்கு மிஷனர்கள் எத்தனை பேர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு மீட்டு கொண்ட சபை இன்றைக்கு எத்தனை ரத்தம் சிந்தப்படுது. தேவனுடைய
இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்தார். எத்தனை ஜனங்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த வேதத்தை கையில் கிடைச்சது. எத்தனையோ காரியங்கள் அந்த அர்ப்பணிப்பை தியாகத்தை உணராமல் ஏதோ ஒரு வாழ்க்கை என்று என்ன வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையோட மெயின் அர்த்தம் என்ன என்பதை புரியாம உணராம அறியாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம் என்று யாரையும் நேசிக்காம எல்லாரையும் காயப்படுத்தி எல்லாரையும் பெருமையா பேசி தூஷணமா பேசி ஆபாசமா பேசி இப்படிப்பட்ட ஆவின் அனுபவம் இல்லாத கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பழகி பெறுகிற நிமித்தமாக எழுப்பல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிசாசனுடைய கையில் இன்றைக்கு தேவன் ஜனத்தை நாட்டை ஒப்புக்கொண்டு வைத்துக்கின்றார். பார்வோன் மூலமாக இன்றைக்கு அவ்வளவு இடைஞ்சல் ஏன் வருகிறது? கிறிஸ்தவ ஜனங்கள் சரியில்லாத நிமித்தமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேசம் நடக்கிறது. தேசம் வாடுகிறது, தேசம் புலம்புகிறது, தேசம் கதறுகிறது, ஜனங்களை முறையிடுறாங்க. யாருக்கும் நிம்மதி இல்லை. தன் பணத்தை பாதுகாக்க வைக்க முடியவில்லை. நமக்கு இடையூறு. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? ஜெபிக்கிற பிள்ளைங்க எனக்கு சரியில்லை. ஆவியில் நடத்தப்பட அனுபவங்கள் இன்றைக்கு குறைவு. ஏதோ அபிஷேகம் அந்நிய பாஷை பேசினா அதுக்கு அப்படி தூஷிக்கிறாங்க. தேவ பாஷை, தேவனை ரகசியம் பேசும் மேன்மையான பாஷை, அதை பரியாசம் பண்ணி அதுக்கு அப்படி பேச்சு, அவ்வளவு ஏளன பேச்சு, எவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறது. அதை சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட ஜனங்கள் நிமித்தமாக எனக்கு தேவ ராஜ்யம் இடிக்கப்பட்டு பாழாய் கொண்டது. சத்ரு தேவ சபையில வந்து சபையை உடைக்கிறான். அவனுடைய கொடி நாட்டுகின்றான். நம்முடைய எல்லாவற்றையும் கிழித்து எரித்து போடுகின்றான். ஏன் இந்த அவனிலே இன்றைக்கு ஜனங்கள் சபைகள் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய ஆவிக்கு, தேவனுடைய அன்புக்கு. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள்ல உபத்திரம் இருந்தது, ஆனால் மகிமை தேவ சபைகள் பெருகினது என்றால் அவங்க ஆவின் அனுபவத்தை இருந்தாங்க. அப்பந்தான் பெந்தெகோஸ்தே நாள் வந்து அவங்கள நிரப்ப அந்த ஆவின் அபிஷேகத்தை மேன்மையா உணர்ந்தாங்க, நினைச்சாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் இன்னைக்கு சபைகளும் ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அந்தபடி திரும்பவும் நாம் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. ஆண்டு இந்த பூமியை வாழும்போது சொன்னாரு, நான் எஜமான், நீங்க வேலைக்காரன் கிடையாது. அல்லேலூயா. எஜமான் வேலைக்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். எல்லா ரகசியத்தையும் நான் உங்களுடைய சிநேகிதர், நான் உங்களுடைய ஃப்ரெண்டு, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய எல்லா மகிமையும் உங்களுக்கு கொடுக்குறேன். பிதாட்ட நான் என்ன மகிமை வாங்குறேனோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க, என்ன அதிகாரத்தை நான் வாங்கணும் அதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் எனக்கு ஈக்குவலாக அவங்களை நினைக்கிறேன். நான் மனமோல நீங்களுடைய மனவாட்டி, கற்புள்ள கிறிஸ்தியன் புருஷனுக்கு நியமிக்கிற கன்னிகள். அல்லேலூயா. அவருடைய மனவாட்டி என்று கர்த்தர் அழைக்கின்ற அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்பாவோட எல்லாமே பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டார். நாம் அவருக்கு பயந்து அல்லேலூயா அடிமை போல அவருக்கு வாழ அல்ல, அவருக்கு ஈக்குவலா அவரோடு கூட சிங்காசனத்தில் ஜெயம் பெற்று நான் பிதாட்ட அதிகாரம் பெற்ற போல உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க இருப்புக்களால் ஜனங்கள் ஆளுகை செய்வீங்க, ஒரு மண்பாண்டத்தில் உடைச்சு போடுவீங்க என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நான் ஜெயம் பெற்று நான் பிதாட வலது பாச வீட்டுக்கு போல ஜெயம் பெற்று என்னுடைய பிள்ளைங்களும் என்னோடு கூட எங்க உட்காராங்க, வலது பாசத்தில். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மையை ஆண்டவர் கொடுத்துள்ளார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுவது புத்திர ஸ்வீகார ஆவி. நம்ம பழைய ஏற்பாடு காலங்களில் கூட அப்படி இல்லை. அல்லேலூயா. நீ தாசனார நம்ம பிதாவே என்று சொன்னோம், தகப்பனே என்ற அர்த்தம். அல்லேலூயா. இப்போ அப்பானே நம்ம கூப்பிடலாம். ஏசு அப்பா தான். அல்லேலூயா. நாம் பிள்ளைகள். இதை கூட உணராம புரியாம ஆண்டவர் அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்ட பரியாசமானது, ஆண்டவர் செல்லான பரியாசமானது. அவர் நேசர், அவர் எப்படி அழைக்கலாம். அல்லேலூயா. அவர் நம்மளை மிகுந்த அன்புள்ளவர். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பரியாசம் பண்ணி வேதத்தை உணராம, மகத்துவத்தை உணராம, வசனமே தெரியாம, பைபிளே வாசிக்காம தெளிவா போட்டிருக்க அப்பா பிதா இது கூட தெரியாம இன்றைக்கு கிறிஸ்தவங்க இருக்காங்க, ஊழியக்காரன்னு சொல்றாங்க. மிக வெக்கக்கேடு. நிறைய ஜனங்கள் பைபிள் காலேஜ் போனாலும் உலக பிராம பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அறிகிற விதத்துல அறியலை, ஆவியில சரியானபடி அவங்களுக்கு நடத்தது இல்லை. தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டாதான் அந்த அனுபவம் தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கின்றார். அல்லேலூயா. நாம் பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைங்க எப்படி இந்த மனுஷ சரீரத்தில் மாம்ச ரத்தம் சதை இருக்காங்களோ, நானும் என் பிள்ளைகளை போல மாறி அவங்க படுற பாடல நான் கடந்து போக வேண்டும் என்று அவர் நம்மை போல ஒரு மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார், அவ்வளவுதான். ஆனா அவர் எப்பவும் கடவுள் தான். அல்லேலூயா. நம்ம போல மாறி நம்முடைய வேதனையை மாற்ற வானம் உட்கார இடம், பூமி கால் வைக்கிற இடம் தான். அதுல ஒரு எறும்பு, ஒரு தூசி நம்ம
ஹல்லேலூயா. நம்ம ஒரு தூசி மண், ஆனால் இந்த மண்ணுக்கு ஈக்குவலாக அவர் மாறி எல்லா மேன்மையும் மறந்து பிதாவுக்கு ஈக்குவலாக இருந்தார். எல்லாத்தையும் கொள்ளையாடி என்ன பண்ணல, எனக்கு நான் பிதாவோட பிள்ளை, நான் என்னனாலும் செய்யலாம் என்று நினைக்காம சிலுவையில் அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அவ்வளோ பரியாசம் பண்ணாங்க, துப்புனாங்க, அடிச்சாங்க, கொட்டினாங்க. எதுக்குமே பதில் பேசலை. ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு பின்னாடி ஒரு ஜென்ரேஷன் வருது, அந்த பிள்ளைங்க இதில் கடந்து போய் பிசாசை ஜெயிப்பாங்க, நான் இதை ஜெயிக்கணும் என்று சிலுவை மரணப்படைந்த தன்னை ஒரு அடிமை போல் அவர் தாழ்த்தார். நாம் அடிமைகள் இல்லை, நாம் பிள்ளைகளை மாறுவதற்காக அவர் தன்னை அடிமையாக்கினார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்முடைய வழியில திருந்து தன் வழியில அலைஞ்சு போனோம். நம்முடைய அக்கிரம சிந்தையில் நடந்தோம். பிதா தேவனுடைய நம் செய்த எல்லா குற்றங்களையும் குமார் மேல் சுமர பண்ணினார். அடிக்கப்பட ஆட்டை போல அவர் கொண்டு போகப்பட்டார். சத்தம் விடலை, அவர் வாயில வஞ்சனை இல்லை, கபடம் இல்லை. இனி இப்படி பண்ணாத எதிர்கேள்வி கேட்கல. ஒரு நொடியில் அவர் கட்டையிட்டா தூதில் வந்து அவரை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றும் அவரை அப்படி கொண்டு போயிட்டான்னு சொல்லி பரப்புறாங்க, போய் பரப்புறாங்க. அது உண்மையிலே அவர் அவ்வளோ விதைப்பட்டு இறந்து 3ஆம் உயிரோடு கூட எழுந்தார். ஏனென்றால் நாம் பிள்ளைகளை வாழ்வதற்கு அவர் அடிமை கோலம் எடுத்தார், ஏழ்மை கோலம் எடுத்தார். அதான் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற வருகின்ற நாட்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்பது ஆவியான நம்ம கூட நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது விளங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜெப வேளையிலும் அவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, அப்படி இல்லாதவங்க, அப்பா என்னை நடத்துங்க, உங்கள் சித்தத்தை நான் செய்யணும், என்னோடு பேசுங்க, நான் இந்த காரியம் செய்யலாமா, நான் இங்கே போகலாமா, இதை செய்யலாமா என்று கற்றுக் கொடுங்க. இன்றைக்கு ஜனங்களுடைய மைண்ட் செட் என்ன மாட்டு, பிள்ளைங்களுக்கு வேலையா ஜெபமான ஊழியக்காரங்கிட்ட போ, பிள்ளைங்களுக்கு திருமணமா, பிள்ளைங்க கர்ப்பமா, ஏதாவது வாங்கினாங்களா போ. ஆனால் மற்றபடி அவங்களுக்கும் ஆண்டுக்கும் தனிப்பட்ட விதத்தில் உறவோ இல்லை. நமக்கு பிரச்சனை ஜெபிக்க யாரோ இருக்காங்க, நாம் வேண்டாம், நம்ம ஜெபிச்சா என்ன ஜெபிக்காட்டா என்று அப்படியோட சிந்தை எனக்கு உண்டாயிட்டு எல்லோருக்காக அவர் மரித்தார். எல்லாருக்கும் அவரோடு கூட எழுந்தார். எல்லோரும் தேவனை அறிந்து அறிய வேண்டும், எல்லோரும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. எல்லோரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நம்ம ஆவியில் அனுபவத்தை எல்லோரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரியர்கள், அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு ஆண்டு கொடுத்தார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை அதை புரிய வேண்டும், அறிய வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகள் ஆனால் நம்ம தான் சுதந்திரர். சொல்லுங்க, நான் சுதந்திரர். அவருடைய மகிமைக்கு நான் சுதந்திரர். ஹல்லேலூயா. அவருடைய கன மகிமை புகழ்ச்சிக்கு ஒருவரை அவர் தான் பார்த்தார். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் வெளிப்படுத்த கடைசி வாசித்தீங்க. ரட்சனை கன மகிமை அவர் ஒருக்கே தான் மகிமை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகள் ஆனதுனால அவருக்கு வேண்டிய எல்லாமே ஹல்லேலூயா தேவன் நமக்கு கொடுக்கின்றார். வைக்கப்பட்ட இடத்துல நான் என்ன சொன்னேன், கீர்த்தி புகழ்ச்சி உண்டாக்க செய்வேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் மூலமாக நம்ம பெற்ற அந்த மகிமை புகழ் நம்ம கூட அங்கே வந்து சேருமா. நம்ம என்ன கனம் வாங்கினோமோ ஆவியில் ஹல்லேலூயா அந்த கனம் அங்கே வந்து சேரும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம சுதந்திரிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. எல்லா நலன்களையும் சொல்லுங்க, நான் சுதந்திரிப்பேன். தேவனுடைய சுதந்திரம் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு நம்ம உடன் சுதந்திரர். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அப்பா பிள்ளைங்க, இன்னொரு பக்கம் மணவாளன் மணவாட்டி, இன்னொரு பக்கம் அண்ணன் ஹல்லேலூயா தம்பி தங்கச்சி மாதிரி அவர் மூத்த சகோதரனாக இருக்கின்றார். கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர். அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய பிதா இதன் அப்பானா அவர் அண்ணன்னா ஹல்லேலூயா நமக்கு எல்லாமே நம்ம அவருக்கு ஈக்குவல் உடன் ஷேர் பாட்ட மாதிரி சுதந்திரர். ஹல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவனே கூட நாம் பாடுபட்டால் அவரே கூட ஆளுகை செய்யும். அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய சரீரமாக அந்த திருச்சிபைக்காக நம்ம படைந்த எல்லா நம்ம வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் நம்ம சகிக்கும் பொழுது, பொறுமையாக சகிக்கும் பொழுது ஹல்லேலூயா அவருடைய நாமத்துக்கு மகிமையாக மாறும். நம்ம இந்த பாடுகள் அவருக்காக கொஞ்சம் படுறோம், ஆனால் இக்காலத்து பாடுகள் மகிமைக்கு ஈடு அல்ல. அது சீக்கிரம் நீங்கின்ற இந்த லேசான உபத்திரம் நமக்கு நிறைய நித்திய கன மகிமை கொடுக்க போகிறது. நம்ம பலவத்துக்கு நிறைய போகிறோம் வாரம் தேவன் கொண்டு போகின்ற ஆவியில் இப்போ பார்க்கின்ற மகிமை எல்லாமே நம்ம அவரோடு கூட நம்ம முற்றிலுமாக நம்ம இந்த சரீரத்தோடு கூட அவரை போல மருவமாயி வரிகளே போய் அவரோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கையில நமக்கு ஆண்டு கொடுக்கின்ற மகிமை இப்போல மகிமைக்கு அது கொஞ்சம் கூட
அது ஹல்லேலூயா ஈக்குவல் கிடையாது. கொஞ்சம் கூட அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கூட மேட்சிங் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பூமிக்குரிய சிந்தையில் எட்டவே எட்டாது. யாருக்குமே தேவன் அன்புக்கிற பிள்ளைங்களுக்கு தேவன் உண்டு பண்ண காரியங்களை, மகிமை காரியங்களை எந்த மாம்ச கொண்டும் பார்க்கல, எந்த மாம்ச காது கேட்கல. ஆனால் தேவன் ஆவியில யார் அவரோடு கூட கனெக்டாக இருக்க முடியும், அவங்களுக்கு ஆவியில காண்பிக்கின்றார். ஆவிக்குரியவன் வந்து எல்லாற்றும் அவன் நிதானிப்பான், ஆனால் அவனை பற்றி யாரால் நிதானிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சுகம் நமக்கு இருக்க வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய உடன் சுதந்திரர் கிறிஸ்துவனே கூட நாம் பாடுபட்டால், ஹல்லேலூயா, நாம் மகிமைப்பட முன்னாடி உடன் கூட என்ன செய்யணுமா, பாடுபட வேண்டும். சில சபைகள், சில உபத்திரங்கள், சில நேரங்களில் ஹல்லேலூயா ஆண்டவர் எலிப்பதன் சிஷ்யல ஒரு 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்வார் சில காரியங்கள். ஒவ்வொரு சபையிலையும் சில குறைகள் உண்டு, சில பாடுகள் உண்டு. எல்லாற்றும் சொல்லுவார், அந்த இந்த பாடு கொடுங்க, இந்த மகிமை கொடுக்கும், இதெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயித்த உனக்கு இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் நான் கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு அதனை பாடு போடும். சோதனை செய்கிற மனுஷன் பாய்க்கணும். அவன் உத்தமன் என்று கர்த்தருக்கு தன்னை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையில் நான் உங்களை நம்பினேன், நான் மறுதளிக்கல, முருகல, நான் இன்னும் என்னுடைய விசுவாசம் கூடினது. நீங்கள் யார் என்று அவருக்கு நீங்கள் வெளிப்பட்ட வேண்டும். நீங்கள் உத்தமன் என்று அவர் விளங்கின பின்பு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சோதனைக்கு தக்க ரிவார்டு அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய கிரீடங்கள் அங்கே எல்லாமே அங்கே இருக்குது. ட்ரெஷர் ஷாப்பே இருக்குது. ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகளை சகிக்கணும், அவ்வளோ உங்களுக்கு பரலோகத்தில் அதிகார எல்லை கூடும். ஹல்லேலூயா. ஆளுமை கூடும், அதிகாரங்கள் கூடும், அதிகார எல்லைகள் கூடும். ஹல்லேலூயா. இங்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலுக்கு ஒரு மரியாதை, எம்பிக்கு ஒரு மரியாதை, அதே போல் பிரைம் மினிஸ்டருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, கவர்னருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மரியாதைகள். ஒரு மாநில முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை என்றால், தேசத்தின் பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளோ உயரிய மரியாதை. அதே போல் ஹல்லேலூயா பரலோகத்திலும் அப்படிப்பட்ட ஆண்டவர் கூட எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனைகள் நம்ம எந்த அளவுக்கு சகிக்கமோ, பொறுமையாக வாழ்கிறோமோ, கர்த்தருக்காக வைராக்கியமா ஆண்டருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்குமோ, அதே போல் நம்முடைய அதிகார எல்லைகள் கூடிக்கொண்டு போகும். ஹல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும், அதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தை வெளிப்படும் மகிமைக்கு ஒரு நாளும் அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. படுகின்ற பாடுகளை சந்தோஷமா படணும். கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் பேதுருக்கு என்றால், பேதுரு ஹல்லேலூயா, நம்ம கிறிஸ்தவ இருப்பதனால வெட்கப்படக்கூடாது. பாடுபட்டால் நம்ம என்ன சின்னமா தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் வந்து எல்லாரும் மூலமாக மகிமைப்பட மாட்டார். அந்த பிறகு கூட நான் வந்து சொன்னாங்க, அந்த கண்ட்ரியா நபரை கொடுத்து, இவன் இப்படி இருக்கிறது, இவன் என்ன பாவம் பண்ணானோ, இல்லை இவன் அம்மா பண்ண பாவத்தினாலும் இவன் எனக்கு இப்படி ஆயிட்டு என்று ஆண்டு சொன்னார். தேவனா மகிமைப்பட. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் பிசாசு கிடையாது. அதே போல் எல்லா பலவீனங்களும் தேவனை தண்டனையும் கிடையாது. எல்லா பாடுகளும் நமக்கு கிறிஸ்து நாமத்தை நிமித்தம் அப்படியும் பாடு இல்லை. ஒவ்வொரு நேரத்தில் அது ஒவ்வொரு விதமாக வரும். ஹல்லேலூயா. சில நேரம் சத்தினால் நம்ம வர செய்யும், சில நேரம் தேவன் சோதனைகளால் சோதிப்பார், பாடுகள் வர அனுமதிப்பார் தேவனை. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எல்லாமே இதுதான் என்று பிசாசை குறை சொல்வது நியாயமல்ல, தேவன் என்னை தண்டித்தான் என்று சொல்வது நியாயமல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மகிமைக்கு தக்கதாக அந்த பாடுகளுடைய லெவல் மாறிக்கொண்டே போகும். எப்படி முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியான வினாத்தாள்கள், பரீட்சைகளோ, அதே போல் 9th 10th 11th, அதே போல் காலேஜ் லெவல், யூனிவர்சிட்டி லெவலில் எல்லாம் போகும். அப்படிப்பட்ட நம்ம லெவல் கூட கூட அந்த நமக்கு தக்க மகிமை அளவு கூட கூட அந்த பாடல் அளவு அதுக்கு ஏற்றமாக மாறிக்கொண்டே போகும். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் கொடுக்க மகிமைக்கு இந்த பாடு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் உணவாக மகிமைப்பட்டிருக்காக சில நேரங்களில் சில ஜபத்துக்கு உடனே பதில் கொடுக்காம டிலே ஆகும். ஆனால் ஹல்லேலூயா, உங்கள் ஜபத்துக்கு ஆண்டு எப்பொழுதுமே நோ என்று சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. வெயிட். ஹல்லேலூயா. பொறுமையாக இரு, நான் உனக்கு எப்படியும் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இங்கே கேட்டால் நோன்னு சொல்லுவார். ஆனால் எல்லா ஜபத்துக்கும் தேவனுடைய பதில் எஸ். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணு, நான் உனக்கு செய்வேன். ஆனால் நான் உனக்கு விட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கின்றா. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் உள்ள பாடுகள் இனி கர்த்தர் எனக்கு கொடுக்கிற மகிமைக்கு ஒரு நாளும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுறதுக்கு
எல்லா சிருஷ்டியும் வந்து காத்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஹல்லேலூயா வருகையில இயேசு கிறிஸ்து வருவார். நம்மை அவர் மாற்றி அவரோடு கூட அழைத்து கொண்டு போகிறதுக்காக ஒவ்வொரு சிருஷ்டிகள் ஆண்டு படைச்ச எல்லா சிருஷ்டிகள் என்றால் மனுஷன் மாத்திரமல்ல, உயிருள்ள எல்லாமே காத்து கொண்டு இருக்கிறது வேதம் சொல்கிறது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஹல்லேலூயா உண்டாக்கினவர், அதை கீழ்படுத்த வச்சவர். அவரால் என்ன செஞ்சாங்க, சில காரியங்கள் அவங்க மாய்க்கு கீழ்பட்டிருக்காங்க. சில நேரங்களில் ஆண்டவர் சில வேலைகளை அனுமதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் எல்லா சிருஷ்டியும் ஹல்லேலூயா நாம் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ள இருந்து அவருடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும் என்று பிரசவ வேதனை போல நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். அப்படி சிந்தையில பாவத்துக்கு ஏற்று நிற்கும் போது ரத்தம் சிந்தினால் பரவாயில்ல, நான் தவற செய்ய மாட்டேன் என்று யோசை போல பாவத்துக்கு விலகி போனோம். இன்றைக்கு காண்கின்ற கிறிஸ்தவ ஜென்ரேஷன் எவ்வளவு பெரிய ஆட்கள் சரிதான், ஊழியக்காரங்க யாருனாலும் பாவத்துக்கு ஈஸியா வந்து ஃபிளெக்சிபிள் ஆக போறதான் அதிகமாக பார்க்கின்றேன். ஆனால் பாவத்தை எதிர்த்து நின்ற யோசை போல காட்டுகிறவங்க மிக மிக குறைவு. பாவத்துக்கு ஆண்டு சொன்னாரு, பிசாசுக்கு ஏத்து நில், அப்பொழுது உங்கள்கிட்ட ஒழிப்பான். தேவனுக்கு கீழ்ப்படிங்க. பிசாசுக்கு என்ன செய்யணும், எப்பவுமே எதிர்த்து நிற்க வேண்டும். பெருமை எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டும். மற்றவங்க பற்றி பரணி பேசும்போது அந்த நாவை ஆண்டவரே ஒப்புக்கொண்டு ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிறகு எதிராக பேசும்பொழுது செய்யும்பொழுது இது தேவன் செய்வாரா, தேவனாயிருந்த இப்படி செய்வாரா, அவர் சுபாவம் இப்படி இருக்குமா என்று ஆராய்ந்து புத்தி ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பணாசை பொருளாசை வரும்பொழுது சோதனை வரும்பொழுது ஜெயிக்க வேண்டும். பாவத்துக்கு ஹல்லேலூயா ஒத்து போகக்கூடாது. பாவத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும். கன்வின்ஸ் ஆகக்கூடாது. இது பாவம், இது தவறு என்று உணர்வு வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பா இருந்தா இது பாவம், இது தவறு, இதுதான் நீதி, இதுதான் செய்யணும், எது உண்மை, இது ஒழுக்கம், இது கற்பு, இது கற்பில்லை, இது புண்ணியம், இதுதான் புகழ் என்று கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம அதை தான் செய்யணும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை நமக்கு வேண்டும். அப்போதான் நம்ம அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. வெறும் சபைக்கு வார போறேன், காணிக்க கொடுக்க, எல்லாம் கொடுத்து பங்கு வேணும், நீங்க பலத்து போக முடியாது. அப்படின்னா தேவ பிள்ளைண்டு உலகம் சொல்லும், உலகம் பாராட்டும். எல்லாம் ஜெபத்தை அட்டன் பண்ணா பாஸ்டர் பாராட்டுவாரு. நிறைய காணிக்க கொடுத்தா பாஸ்டர் அவங்க தலையில தூக்கி கொண்டு வராங்க சபைகள். ஆனா ஆண்டவர் பார்வையில உன்னை அறியன்று போயிட்டே இருப்பார். உங்க நாமத்தினால நாங்க தீர்க்கதரிசனம் யோசிச்சுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள் உங்க நாமத்தினால அற்புதம் செஞ்சோம், எத்தனை குணப்பட்டு வியாதி அவங்க செஞ்சோம், எத்தனை ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. உங்க நாமத்தை பிசாசு வர துரத்தினோம். யோசிச்சு எவ்வளவு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி எவ்வளவு பெருசு பண்ணியிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஜனங்கள் வந்திருப்பாங்க. நான் இவ்வளவு செஞ்சேன், என் கூட்டத்தை இவ்வளவு நடக்கு, நான் பலத்துறேன். நெவர். கண்டிப்பா ஹல்லேலூயா ஆண்டவர் செய்ய மாட்டாரு, கிடையவே கிடையாது. தேவனுடைய பார்வையில் சித்தமாவது செய்யணும். என் சித்தம், என் வார்த்தை கேட்டு என் சித்தமா நான் மாத்திரம் பலவத்தில் போக முடியும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவினால் நடத்தப்படணும். அவர் நமக்கு ஆவியில சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட வேண்டும் என்று நம்ம ஏகமாய் ஆண்டவர்கிட்ட போராடி கேட்போம். ஆண்டவரே, உங்களை மாதிரி நான் மாறணும், உங்களை போல பேசணும், உங்களை போல ஆத்மா பாரம். நீங்க எப்படி எளிய பிள்ளைங்களை, சிறுமியான பிள்ளைங்களை, விதவைகளை நேசிச்சிங்க ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைங்களை நீங்க நேசிங்க, சிறுமியோட ஜனங்களை நேசிங்க. அந்த சுபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சிறுமியான ஜனங்களை பார்த்தா இல்லைன்னா ஹேக்கூடாது, அர்த்தம் பேசக்கூடாது, குள்ளமாக உள்ளவங்க நெட்டையாளவங்க ரெண்டு வேறுபாடு காட்டக்கூடாது. பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்டவங்களை பரியாசம் பண்ணுவது தேவனுடைய சுபம் அல்லவே இல்லை. இன்றைக்கு எல்லாருடைய வாயிலையும் சாதாரணமாக பிறரை கேலி பேசுது கிறிஸ்துவின் சுபம் அல்லவே அல்ல. பிறர் நியாயத்திற்கு கொடுப்பது விபச்சாரத்தில் பிடிபட சரியா ஆண்டு சொன்னாரு. நீ இப்போ பாவம் செய்தவன நான் குற்றம் தீர்க்கல, நீ பாவம் செய்யாம பரிசமா வாழு, நான் உன்னை நியாயத்துக்கு கொடுக்கல, உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்க. அதுதான் தேவனுடைய சுபம். பப்ளிக்கா உட்காந்து வியூஸ் வேணும், எனக்கு பணம் வேணும் யூடியூப்ல, அதனால நான் என்னன்னாலும் நான் பெர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியுமா? ஆண்டு சொன்னாரு, முதலாவது நான் பாவமே இல்லை நீ யார் சொன்னா அவன் மேல கல்லறிங்க. ஒருத்தர் கூட நிற்க முடியல, எல்லாரும் வழி விட்டாங்க, எல்லாரும் கெட்டு போனாங்க, எல்லாரும் தேவநாம மகிமையை இழந்து தேவனுக்கு விரோதமாக சுபாவத்தால பாவம் செய்யறாங்க. எல்லாருக்குள்ளேயும் எண்ணங்கள்ல பொறாமைகள், பேராசைகள், பொருளாசைகள், பொய்கள், கலகங்கள்
எல்லாமே விரோதங்கள், பகைகள் எல்லாமே இருக்குது. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஆனால் அந்த சுபாவத்தை மாத்திரக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம வளமடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகிமை அடைய வேண்டும் என்று நம்ம ஆவியில் ஜெபிச்சு மாற்றோம். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே 100% பூரணம் கிடையாது. பரலோகத்தில் அவரோட ஆவியான வந்து நம்ம மறுமைக்கு கொண்டு போன பிற்பாடு நம்ம பூரணம் ஆக முடியும். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர்தான் பூரணர். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பூரணமாக்க நீதிமான்கள். அந்த சுபாவம் நமக்கு அப்போ என்ன பூரணப்படுத்துங்க, பூரண கடந்து போகணும். அப்படி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற முடியும்? ஆவினால் மாத்திரமே. எவ்வளவு நீங்கள் அதிகமாக அந்நிய பாஷை ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக தேவனுடைய சாயல் வெளிப்படும். உங்கள் மூலமாக தேவனுடைய தன்மை வெளிப்படும், தேவனுடைய ரகசியம் வெளிப்படும். அதிகமாக உங்கள் தனி ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசுங்க, அபிஷேகம் நிறைஞ்சி தேவனோடு கூட உறவாடுங்க. நேரம் கிடைக்கிற நேரத்துலாம் நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. ட்ராவலில் போனாலும், வேலையை பார்த்தாலும், வெளியிடங்க சென்றாலும் நீங்கள் தனியாக எங்கே இருந்தால் உடனே ஆண்ட ஃப்ரெண்டாக கூட்டுக்கோங்க, பேசுங்க, ஆண்ட மாதிரி மாறுங்க. அவருடைய ஆவியானருக்கு விட்டு கொடுங்க, அவரை நடத்த ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்யுங்க. அப்போ எனக்கு நீங்கள் பங்க ராஜா, அவர் உனக்கு முன்பாக கடந்து போவார். உனக்கு ஒன்று செஞ்சு எல்லா காலம் செய்யாக்கார். நீங்கள் இதை செய்யுங்க. எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, நீங்கள் கற்றுக்கணும் என்று அர்ப்பணிப்போமா. நம்ம ஆண்டுடைய ஆளுகைக்கு அர்ப்பணிப்போம். அவருடைய பிள்ளைகளை மாறும். ஜெயிப்போமா. ஜெபம். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. அப்பா அப்படி வார்த்தையின்படி அப்பா எங்களை இன்னும் வாழ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரப்பா. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொன்னீங்களப்பா. அந்த பலனின் மேல் நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம். இன்னும் எங்களை ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் எங்கள் மூலமாய் நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் நாங்கள் நற்கிரியைகளை செய்யணும், உமக்காக வாழணும், உமக்காக ஓடணும், இப்படி சித்தம் செய்யணும். ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள்ல கலந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல கிறிஸ்துவின் மகிமை இறங்கி வரட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா போராட்டங்கள், பலவீனங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறட்டும். எல்லா பிரிவினைகள் மாறட்டும். சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எல்லையில புதிய காரியங்கள் நடக்கட்டும். திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you.